வணக்கம் உங்களோட உறவுகளே. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாண்டிச்சேரியில் இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எந்த ஊருக்கு போகிறோம்னாலும் நம்மளோட ஃபஸ்ட்டு நீடு என்னென்னா, அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து ரூம்ஸ் தாங்க. நீங்கள் பாண்டிச்சேரி போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு ரூம்ஸ் எல்லாம் வந்து புக் பண்ணிடுங்க. ஏன்னா அங்கே போய்ட்டு ரூம்ஸ் பார்த்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருக்காது. அதுவும் அந்த டைமில் வந்து ரேட்லாம் வந்து கூட சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வந்து ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணிடுங்க. அதுதான் வந்து பெட்ரு. இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் வந்து ஃபஸ்ட்டு எந்த பிளேஸ் வந்திருக்கோம்னா, ராக் பீச் தாங்க. இந்த ராக் பீச் வந்து எங்கே இருக்குதுன்னா, பாண்டிச்சேரியோட தலைமைச் செயலகத்துக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. அதாவது ஹெட் செக்ரட்டரி, பாண்டிச்சேரியோட ஹெட் செக்ரட்டரிக்கு வந்து பக்கத்தில் தான் வந்து இருக்குது. நீங்கள் ஏர்லி மார்னிங் போனீங்கன்னா வந்து இங்கே வியூ பாயிண்ட், சன்ரைசஸோட வியூ பாயிண்ட் வந்து செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வாக்கிங் போகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சைடில் வந்து ஏரியாலாம் வந்து டிராஃபிக் இல்லாத மாதிரி கிளியர் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் வாக்கிங் வந்து நடந்து போகிறதுக்கு வந்து இந்த இடம் வந்து ஒரு சூப்பரான இடம். நீங்கள் ஏர்லி மார்னிங் போனீங்கனாவே அங்கே எல்லாருமே வந்து அந்த லோக்கல் பீப்புள்ஸ், அப்புறம் அந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து அங்கே வாக்கிங் போயிட்டுருப்பாங்க. நீங்கள் நார்மலாகவே வந்து அங்கே அந்த மாதிரி வாக்கிங் எல்லாமே வந்து போகலாம். அப்புறம் இந்த இடத்துக்கு நீங்கள் உள்ளே போகிறதுக்கு வந்து எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸுமே வந்து கிடையாது. அதனால் நீங்கள் இந்த இடத்த மஸ்ட்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ராக் பீச்சில் வந்து நீங்கள் சன்ரைஸ் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்களாவே, அந்த ரைட் சைடில் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்களாவே வந்து மகாத்மா காந்தி ஸ்டாச்சு இருக்கும். அப்புறம் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா வந்து லைட் ஹவுஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்து இருக்குமே. நீங்கள் நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த இடத்துக்கு போய் பாருங்கள். நீங்கள் இப்போ நடக்கிறப்பயே வந்து ரைட் சைட்லேயே வந்து நிறையா கெஃபே இந்த மாதிரிலாம் இருக்கும். டீ, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எதாவது வாங்கி சாப்பிட்ணுன்னா கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த பார்த்தீங்களா இருக்குது இந்த பட்டர்ஃப்ளை, இந்த மாதிரி வந்து போகிற வழியெல்லாம் நிறையா இருக்கும். நீங்கள் எதாவது இமேஜஸ் எடுக்கணும், அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எதாவது கிளிக் பண்ணோம்னா அதில் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 2ஆவதா வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் பீச் தான். இது வந்து பாண்டி மெரினா. நீங்கள் ஒன்ஸ் வந்து ராக் பீச்சை வந்து விசிட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் இந்த பாண்டி மெரினா வந்து பாருங்கள். இதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் பண்ணக்கூடாத தப்பு என்னென்னா, இந்த இந்த பாலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாலத்தில் வந்து நீங்கள் போய் நின்று பார்க்கலாம், பண்ணலாம். ஆனால் வெஹிக்கிள்ஸ் எதுவும் உள்ளே எடுத்துகிட்டு போகாதீங்க. அதாவது ஒரு பீமர் மாதிரி ஒன்று நடுவில் போட்டிருப்பாங்க, ஒரு கம்பி மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே யாராவது இந்த வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது டூ வீலரை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள் பண்ணினோம். சடனாக போலீஸ்லாம் அங்கே தான் இருப்பாங்க, பக்கத்தில் எங்கேயா இருப்பாங்க, நம்மளுக்கு தெரியாது. சடனாக அவங்க வந்துட்டாங்க, நம்மளுக்கு வந்து ஃபைன் போட்டாங்க. அதனால் அந்த மாதிரி எந்த விஷயமும் வந்து நீங்கள் பண்ணாதீங்க. இப்போ நம்ம அடுத்து 3ஆக வந்து விசிட் பண்ண போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா ஆரோவில்லுங்க. இந்த ஆரோவில்லுங்கிறது வந்து இந்த கோல்டன் குளோப்னு சொல்லுவாங்கள்ல, இந்த குளோப் உருண்டை இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த இடம் தான் வந்து இந்த ஆரோவில்லு. இது வந்து ஒரு நம்ம அந்த ஆரோவில் போயிட்டோம்னா அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வாக்கிங்லேயே போகிற மாதிரி இருக்கும். பஸ்ஸும் இருக்கும். நீங்கள் பஸ்ஸில் போகாமல் சில பேர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நடந்தும் போகலாம். நடந்து போகிறது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பிளேஸ் வழியாக நீங்கள் வந்து போவீங்க. போகிற வழிலாம் வந்து ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அந்த அட்மாஸ்ஃபியர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் நடந்து போகிறப்பே வந்து இந்த இடம் ஒன்று இருக்கும். இந்த கூரை இது மாதிரி வச்ச ஒரு இடம் இருக்கும். நீங்கள் இந்த இடத்துலயே வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுனா போய்க்கலாம். ரெஸ்ட் ரூம் போகிறதோ இல்லை அங்கனக்குள்ளே வந்து வாட்டர்லாம் வச்சுருப்பாங்க, தண்ணி குடிக்கிற தண்ணியெலாம் வச்சுருப்பாங்க, அது குடிக்கிறனா கூட பிடிச்சிக்கலாம். அந்த ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அப்புறம் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஞ்ச் காலனி, அதாவது இந்த ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸ்லாம் இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கள்ல, அந்த இடம்லாம் வந்து அங்கே இருக்கும். அந்த பில்டிங்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னா அந்த கலர்ஸ் இந்த மாதிரி வந்து கலர் கொடுத்துருக்கதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம மேக்ஸிமம் போகிறவங்க எல்லாருமே வந்து அந்த செவுத்துல சாஞ்சிக்கிட்டு பிக்சர் எடுக்கிறது, இந்த மாதிரி ஒன்று பிக்சர் எடுக்கிறது வந்து கொஞ்சம் அங்கே போய் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். இந்த ஃப்ரெஞ்ச் காலனி போகிறதுக்கு வந்து தயவு செஞ்சு யாரும் மேப்பை போட்டு போகாதீங்க. மேப்பை போட்டு போனீங்கன்னா சுற்றி பாண்டிச்சேரியே வந்து அந்த ஃப்ரெஞ்சு காலனியே வந்து சுற்றி காமிக்கும். ஆனால் அந்த ஃப்ரெஞ்சு காலனி அந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகாது. அதனால் பக்கத்தில் இருக்கவங்க யாராவது கேட்டுட்டு அங்கே போய் பார்த்துட்டு வாங்க. ஃப்ரெஞ்சு காலனிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அந்த பில்டிங்ஸ் தான் ஒரு 4, 5 பில்டிங்ஸ் இருக்கும், கலர் கலராக பெயிண்ட் அடித்து, அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் செவத்தில் நின்றுக்கிட்டு ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு வரலாம், வேணும்னா ஒரு பிக்சர் வேணால் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நீங்கள் பாண்டிச்சேரி போனீங்கன்னா மேஜராக பார்க்க வேண்டிய பிளேசஸ்னால் வந்து இது தாங்க. இந்த ராக் பீச்சு, அதுக்கப்புறம் வந்து பாண்டி மெரினா, பேரடைஸ் பீச்சு, ஆரோவில்லு, இந்த மாதிரி ஒரு 5, 6 பிளேசஸ் தான் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மெயினான டூரிஸ்ட் பிளேசஸ்ஸு. அதுக்கப்புறம் பாரதியாரோட அவர் வாழ்ந்த வீடு வந்து இங்கே இருக்குது. அது கொஞ்சம் சிட்டிக்குள்ளே இருக்கும். அது கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் நம்ம சுற்றி பார்க்குறதுனா வந்து பீச்சஸ் தாங்க.